ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பூண்டு பராத்தா. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எத்தனை பராத்தா உள்ளே போகுதுன்னு கவுண்டே இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 கட்டி அளவு பூண்டு எடுத்து உரிச்சு எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்துட்டு மீதி எல்லாமே வந்துட்டு என்னென்ன தேவையோ அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சால்ட் பட்டர் தான் எடுத்துருக்கேன்றதுனால உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாக தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு பட்டர் வந்து சால்ட் இல்லாமல் அன்சால்ட்டட் போட்டிங்கன்னா உப்பு வந்து சரியாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம வந்து மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் சேர்க்கும் பொழுது நல்லா வந்து மெல்டட் பட்டராக போடுங்க, அப்போ தான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்துட்டு பாருங்கள், மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு நம்ம வந்து வச்சிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் நம்ம வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து நல்லா நம்ம வந்து ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த பூண்டு சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு பூண்டு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போது பூண்டை வந்து நம்ம இந்த இடிக்கிற கல்லில் சேர்த்துக்கலாம். இடிக்கிற கல்லில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து இடித்து தான் எடுக்க போகிறோம். இது கூட நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா இடிக்கிற கல் வச்சு நல்லா இதை வந்து நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கணும். மிக்சிலெலாம் போடக்கூடாது. மிக்சியில் போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் தான் வச்சு இடித்து எடுத்தாகணும். இப்போ வந்து இதை நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா இப்போ இடித்தாச்சு. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், காரத்துக்கு நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அடுத்து வந்து இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தியை நல்லா கையிலேயே நல்லா அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் வந்து மல்லித்தழை, இவ்வளோ தான். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா அதை வந்து கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து இது ஸ்ப்ரெட் பண்ண முடியாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த சப்பாத்தியில் இந்த லேயர் வந்து நல்லா ஸ்மூத்தாக அதை ஸ்ப்ரெட் பண்ண வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்து இதில் வந்து நம்ம 2 உருண்டை 3 உருண்டையாக மாவை பிரிச்சுட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். இப்போது ஒரு உருண்டை அளவு நான் மாவு எடுத்துட்டேன். கொஞ்சமாக வந்து மைதா மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சப்பாத்தியை வந்து இழைச்சேன். ஏன்னா மைதா மாவில் செய்யும்பொழுது உங்களுக்கு சப்பாத்தி இழைக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா வரும். அதனால் இப்போ பாருங்கள், நம்ம வந்து எந்த அளவுக்கு இதை வந்து தின்னாக இழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தின்னாக இழைச்சிக்கலாம். இப்போது சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இந்த சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்பூனால் வரலைன்னா நீங்கள் கையால் கூட அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லா பக்கமும் அந்த மசாலா இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரோல் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே மடிக்க தான் போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளாட்டாக அதை வந்து மடிக்க போகிறோம். ஒரு 4 இது வரும், 4லேருந்து 5 இது வரும், அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். நம்மளோட சப்பாத்தி கட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இதை வந்து நம்ம வந்து மடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சென்டரில் கத்தி வச்சு அதை அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது 2ஆக கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இந்த சப்பாத்தியை அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சு கூட இதை வந்து அழகாக ரோல் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா டைட்டாக சுற்றும் பொழுதே நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அது வந்து பிரியாமல் அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இது வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. மாவோடு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது அழகாக போய் ஒட்டிக்கும். இப்போது நம்ம 2த்தையும் அதே மாதிரி செஞ்சுட்டு
அதை லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக மாவு தூவி இழைக்கிறது, அவ்வளோதான். இந்த இந்த பராத்தா செய்யும் பொழுது நீங்கள் மேக்ஸிமம் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது செய்யும் பொழுதும் சரி, அதே மாதிரி இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போடும் பொழுது பட்டர் யூஸ் பண்ணும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக இழைச்சிக்கலாம். உங்களுக்கு எள்ளு பிடிக்குன்னா மேலே வந்து லைட்டாக எள்ளு தூவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு இது வந்து ப்ளைனாக போட்டிருக்கேன், ஒரு இது வந்து மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவி அதை வந்து நல்லா இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பட்டரில் போட்டு எடுத்தேன். இப்போ ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பராத்தாவை அதில் போட்டுடலாம். பட்டர் தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். பட்டர் போடும்பொழுது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ இது சூடாயிடுச்சு. நம்ம வந்து பராத்தாவை போட்டுடலாம். இப்போது திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பராத்தாவை எடுத்துக்கலாம். ஒரு இது நான் வந்து எள்ளு போட்டு செஞ்சேன் இல்லையா, அதுதான் அந்த பராத்தா தான். இங்கே இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள். எள்ளு போடும்பொழுது அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அங்கங்கே க்ரன்ச்சியாக கிடைக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன காய் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கேர்டு தான் வச்சுப்பேன், அதனால் நான் கேர்டு எடுத்துக்கிட்டேன். சுட சுட சூப்பராக நம்மளோட பூண்டு மசாலா பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.